Hello guys, Gowtham here. ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா டேட்டா அனலிஸ்ட் இன்டர்ன்ஷிப்பை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஆக்சுவலி டேட்டா அனலிஸ்ட் இன்டர்ன்ஷிப் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இது எந்த கம்பெனி ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்கன்னா ஆம்னிஃபை அப்படின்னு சொல்லிட்டு இருக்க ஒரு கம்பெனி தான். ஸோ இந்த கம்பெனி ஆக்சுவலி எங்கே லொக்கேட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பெங்களூர் பேஸ் ஆன கம்பெனி தான் இது. ஸோ பெங்களூரில் தான் லொக்கேட் ஆயிருக்கு. ஆக்சுவலி இந்த இன்டர்ன்ஷிப்புமே வந்து நம்ம பெங்களூர் தான் போய் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த இன்டர்ன்ஷிப்போட டியூரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அரௌண்ட் ஒரு 3 to 6 மந்த்துக்காக சொல்லியிருக்காங்க. ஸோ ஆக்சுவலி ஒர்க் ஃப்ரம் ஆஃபீஸ் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த இன்டர்ன்ஷிப்போடயே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 15,000 per month வந்து ஸ்டைஃபனும் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஆக்சுவலி இந்த வீடியோவில் என்ன டிஸ்கிரிப்ஷன் என்ன ஸ்கில் செட் தேவைப்படுது அப்படின்னு சொல்லிட்டு A to Z ஃபுல் அண்ட் ஃபுல்லாக பார்ப்போம். ஸோ அதுக்கப்புறம் எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பாகவும் பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கைஸ், நான் சொன்ன மாதிரி இது என்ன ரோலுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா டேட்டா அனலிஸ்ட் இன்டர்ன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரோல் தான். ஓகே, டேட்டா அனலிஸ்ட் டேட்டா எந்தூசிஸ்டிக்காக இருந்தீங்கன்னா ஸோ டேட்டா சயின்ஸ் ஃபீல்டில் தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஸோ அவங்களுக்கு இந்த டேட்டா அனலிஸ்ட் இன்டர்ன்ஷிப்பே வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் சொல்லுவேன். ஆக்சுவலி இது எந்த லொக்கேட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பெங்களூரில் லொக்கேட் ஆயிருக்கு. ஓகே, ஸோ இவங்க ஸ்டைஃபன் எவ்வளோ ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க இவங்க கம்பெனியில். ஸோ ஆக்சுவலி இவங்க ஃபஸ்ட்டு இவங்க கம்பெனியோட நேம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஆம்னிஃபை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனி தான். ஓகே, இவங்க எவ்வளோ ஸ்டைஃபன் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க ஃப்ரெஷருக்கு, அதாவது இன்டர்ன்ஷிப் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஃப்ரெஷருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 15K per month ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் நேச்சர் ஆஃப் ஜாப் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒர்க் ஃப்ரம் ஆஃபீஸ் தான், ஒர்க் ஃப்ரம் ஹோம் கிடையாது. இது வந்து வீட்டிலேருந்து பண்ணுற இன்டர்ன்ஷிப்பே கிடையாது. நீங்கள் வந்து ஆஃபீஸ் போய் தான் இன்டர்ன்ஷிப் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் டியூரேஷன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 to 6 months அண்ட் PPO ஆப்பர்ச்சுனிட்டி போஸ்ட் இன்டர்ன்ஷிப் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அதாவது 1 monthலேருந்து 3 month வரைக்கும் இருக்கும். அதர்வைஸ் வந்து நீங்கள் எக்ஸ்ட்ரா அடிஷ்னலாக கண்டினியூ பண்ணலாம். 3 to 6 monthக்கு மேலே கண்டினியூ பண்ணலாம். அதாவது 1 to 6 month வரைக்கும் தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. 6 monthக்கு மேலே கண்டிப்பாக போகாது. அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா போஸ்ட் இன்டர்ன்ஷிப் ஆப்பர்ச்சுனிட்டியும் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் என்ன டிஸ்கிரிப்ஷன், ஸோ இவங்க என்ன கம்பெனி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி இவங்க ஆம்னிஃபை இஸ் அ குளோபல் SaaS startup is built to enable service providers across the sport and fitness recreation industry to deliver outstanding experiences to their customers அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலி இவங்க வந்து ஒரு சாஃப்ட்வேர் as a சர்வீஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குளோபல் ஸ்டார்ட் அப் தான் இவங்க வந்து. ஸோ இவங்க என்ன ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ் அண்ட் ஃபிட்னஸ் அண்ட் ரீக்ரியேஷன் இண்டஸ்ட்ரிக்கெலாம் வந்து உங்களுக்கு சாஃப்ட்வேர் as a சர்வீஸாக வந்து சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதை பேஸ் பண்ண கம்பெனி தான் இவங்க வந்து ஒரு சர்வீஸ் பேஸ் கம்பெனி தான் இவங்க. ஸோ இவங்களோட இன்வெஸ்டர்ஸ் எங்கே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி இவங்க 50+ கண்ட்ரீஸ்க்கு மேலே இவங்களோட கிளைண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்க. ஆக்சுவலி இந்த கம்பெனி பார்த்தீங்கன்னா எப்போ வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 2016 வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆம்னிஃபை இஸ் ஸோ அதுக்கப்புறம் ஜாப் டிஸ்கிரிப்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா we are looking for a passionate data analyst intern who is a great problem solver, can learn quickly and communicate clearly அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு என்ன மீனிங் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஓகே, டேட்டா அனலிஸ்ட் இன்டர்ன் யாருக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. அதாவது டேட்டாவோட பேஷனாக எடுத்திருக்காங்க. அதாவது டேட்டா ஃபீல்டில் தான் போவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க பீப்புள்ஸ்க்கு தான் வந்து கொடுத்துட்ருக்காங்க. அதாவது கிரேட் ப்ராப்ளம் சால்வராக ஒரு ப்ராப்ளத்தை கொடுத்து அந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுற மாதிரி இருக்கும். அவங்களுக்கு தான் வந்து இந்த இன்டர்ன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் கேன் லேர்ன் குயிக்லி அப்படின்னு, அதாவது ஒரு டெக்னாலஜி சொன்னாங்கன்னா அதை சீக்கிரமாக கற்றுக்கிற மாதிரி இருக்குது கேண்டிடேட்ஸ்க்கு மட்டும் தான் அவங்க வந்து இது பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் வித் கம்யூனிகேட் கிளியர்லி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்களோட கம்யூனிகேஷன் வந்து ரொம்ப கிளியராக இருக்கணும், அதாவது ஃபாஸ்ட் அண்ட் இதாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் ஆஸ் அ இன்டர்ன் you will be assisting senior members in the business of and product functions, providing analytical solutions to solve complex business problems அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ நீங்கள் வந்து இன்டர்னாக இருப்பீங்க, அதாவது இன்டர்ன்ஷிப்பில் இருப்பீங்க. ஸோ அந்த இன்டர்ன் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா யார் அசிஸ்ட் பண்ணுவாங்க அப்படின்னா உங்களுக்கு சீனியர் மெம்பர்ஷிப், அதாவது சீனியர் போர்டு மெம்பர்ஷிப்னு இருப்பாங்க அவங்க கம்பெனியில், அதாவது சீனியர் டேட்டா அனலிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க ரோலில் இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து உங்களுக்கு வந்து இந்த ப்ராடக்ட் என்ன ப்ராடக்ட், அதுக்கப்புறம் என்ன சொல்யூஷன், அதாவது அந்த பிஸ்னஸ்க்கு என்ன ப்ராப்ளம்ஸ், அந்த ப்ராப்ளத்துக்கான சொல்யூஷன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு சீனியர்ஸ் வந்து கைட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் வந்து ஜாப் டிஸ்கிரிப்ஷன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஆக்சுவலி ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் சம் 7 கீ பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அது என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒர்க்கிங் வித் பிஸ்னஸ் அண்ட் டெக் ஸ்டாக் ஹோல்டர்ஸ் டு அண்டர்ஸ்டாண்ட் ரெக்வயர்மெண்ட்ஸ் அண்ட் எஃபெக்டிவ்லி ப்ரியாரிட்டிசைஸ் ப்ராஜெக்ட்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலி உங்களுக்கு வந்து எந்த ரோலில் ஒர்க் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா டேட்டா அனலிஸ்ட் ரோலில் தான் ஒர்க் பண்ணுவீங்க. அதாவது எந்த ஃபீல்டில் ஒர்க் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் அண்ட் ஸ்டாக் ஹோல்டர்ஸ், அதாவது உங்களுக்கு வந்து ஸ்டாக் மார்க்கெட், அந்த ஸ்டாக் மார்க்கெட்டோட ஹோல்டர்ஸை பற்றி இருப்பாங்க. அவங்களோட ப்ராப்ளத்தை நீங்கள் அனலைஸ் பண்ணி அவங்க ப்ராஜெக்ட்டுக்கு வந்து நீங்கள் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்க மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டெவலப்பிங் அண்ட் மேனேஜிங் மைல் ஸ்டோன்ஸ் அக்ராஸ் ப்ராஜெக்ட் என்ஷூர் டைம்லி அண்ட் சக்ஸஸ்ஃபுல்லி டெலிவரபிள்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது அவங்களோட ப்ராஜெக்ட்ஸ் வந்து ஸோ டெவலப்பிங் மாசாக டெவலப் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அந்த ப்ராஜெக்ட்ஸ்க்கு வந்து நீங்கள் வந்து டைமுக்கு டெலிவரி பண்ணுற மாதிரி இருக்கும். அதாவது டைமுக்கு டெலிவரி பண்ணால் மட்டும் போதாது, வித்தவுட் எரர் இல்லாமல் சக்ஸஸ்ஃபுல்லாக டெலிவரி பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஓன் தி டிசைன் டெவலப்மெண்ட் அண்ட் மெயின்டெனன்ஸ் ஆஃப் ஆன்கோயிங் மெட்ரிக்ஸ் ரிப்போர்ட் அண்ட் அனாலிசிஸ் டேஷ்போர்ட் எக்ஸெட்ரா
ஸோ இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, அதாவது உங்களோட ஓன் டிசைனாக இருக்கணும் அந்த டேஷ்போர்டு. ஸோ அந்த டேஷ்போர்டு பார்த்தீங்கன்னா அனலைஸ் பண்ணி அதுக்கப்புறம் அந்த டேஷ்போர்டு வந்து ஒரு ரிப்போர்ட்டை ஜென்ரேட் பண்ணி நீங்கள் கொடுக்கணும். ஸோ அதுக்கப்புறம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, டு டிரைவ் கீ பிஸ்னஸ் டிசிஷன்ஸ், அதுக்கப்புறம் என்ஷூர் டேட்டா அக்யூர் வேலிடேட்டிங் டேட்டா ஃபார் ஏ நியூ எக்ஸிஸ்டிங் டூல்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது உங்களோட பிஸ்னஸ் டிசிஷன் வந்து கரெக்டாக இருக்கணும். ஸோ அதுக்கப்புறம் என்ஷூர் டேட்டா அக்யூரசி பை வேலிடேட்டிங் டேட்டா ஃபார் ஏ நியூ எக்ஸிஸ்டிங் டூல்ஸ். அதாவது நியூ எக்ஸிஸ்டிங் டூல்ஸ்க்கு நம்மளோட ஓல்டு இருக்க டேட்டாவை அதை வந்து நீங்கள் எக்ஸிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, லேர்ன் அண்ட் அண்டர்ஸ்டாண்ட் தி ப்ராட் ரேஞ்ச் ஆஃப் ஆம்னிஃபைஸ் டேட்டா ரிசோர்சஸ் அண்ட் நோ ஹவு வென் விச் டு யூஸ் அண்ட் விச் நாட் டு யூஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது அவங்க வந்து ஒரு லார்ஜ் செட் ஆஃப் டேட்டா செட் வச்சிருப்பாங்க. ஸோ அந்த டேட்டா செட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு CSV ஃபைலாகவும் இருக்கலாம், இல்லை வந்து SQL இருக்கலாம், இல்லை வந்து வெப்சைட்லேயே இருக்கலாம், இல்லை வந்து கூகுள் ஃபார்ம்ஸ்லேயே இருக்கலாம். ஸோ உங்களுக்கு வந்து லார்ஜ் நம்பர் ஆஃப் டேட்டா செட்ஸ் இருக்கும். ஸோ அந்த லார்ஜ் நம்பர் ஆஃப் டேட்டா செட்ஸில் வந்து நீங்கள் வந்து அந்த டேட்டா கிளீனிங் பண்ணணும். அதாவது எது தேவையான டேட்டா எது தேவையில்லாத டேட்டா அப்படின்னு சொல்லிட்டு ரெட்டிஃபை பண்ணணும். அப்படி தான் வந்து அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஸ்டடி எக்ஸ்டர்னல் இண்டஸ்ட்ரி அண்ட் மார்க்கெட் ட்ரெண்ட்ஸ் அண்ட் ஆஸ் ரெக்வயர்டு ஃபார் வேரியஸ் ப்ராஜெக்ட்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது கரண்ட் ட்ரெண்ட்ஸ் என்னன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஐடென்டிஃபைங் நியூ லவர்ஸ் டு ஹெல்ப் மூவ் கீ மெட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது நீங்கள் வந்து ஸோ நியூ ட்ரெண்ட்ஸில் வந்து இப்போ ஐடென்டிஃபை பண்ணி என்ன கீ மெட்ரிக்ஸ் கொடுத்தா அந்த ப்ராப்ளம் வந்து சால்வ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் அண்டர்ஸ்டாண்டிங் எக்கோ சிஸ்டம் அண்ட் யூஸ் பிஹேவியர்ஸ் அண்ட் லாங் டேர்ம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ வந்து நீங்கள் வந்து ஒரு ப்ரெடிக்ஷன் பண்ணுறீங்க, ஒரு ட்ரெண்ட் ஒரு ரிப்போர்ட் கிரியேட் பண்ணுறீங்க, ஆக்சுவலி ஒரு டேஷ்போர்ட் கிரியேட் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த டேஷ்போர்ட் பார்த்தீங்கன்னா ஒரு லாங் டேமாக அவங்களுக்கு வந்து அந்த பிஸ்னஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கணும், அதுவும் ஷார்ட் டேமாக இருக்கக்கூடாது, லாங் டேமாக யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் குவாலிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலி இப்போ ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் பார்த்தோம், ஜாப் டிஸ்கிரிப்ஷன் பார்த்தோம். ஸோ இப்போ குவாலிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன கொடுத்துருக்காங்கன்னா, டிகிரி இன் கம்ப்யூட்டர் சயின்ஸ், மேத் அண்ட் ஃபிசிக்ஸ், இன்ஜினியரிங், ஸ்டாட்டிக்ஸ் ஆர் அதர் டெக்னிக்கல் ஃபீல்ட்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்களுக்கு வந்து பேசிக்காக மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு மேத்தமெட்டிக்கல் ரெலவெண்ட்டாக இருந்தால் பெஸ்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதர்வைஸ் மேத்தமெட்டிக்கல் இருந்தாலும் ஓகே, கம்ப்யூட்டர் சயின்ஸ் இருந்தாலும் ஓகே, அதர்வைஸ் ஃபிசிக்கல் ஃபீல்டு இருந்தாலும் ஓகே, ஃபிசிக்ஸ் ஃபீல்டு இருந்தாலும் ஓகே, அதர்வைஸ் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தாலும் ஓகே, ஸ்டாட்டிக்ஸ் அதர்வைஸ் டெக்னிக்கல் ஃபீல்ட்ஸ் எதுனாலும் இருந்தாலும் ஓகே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, எக்ஸ்பீரியன்ஸ் இன் SQL ஆர் எக்ஸல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு வந்து ஸ்ட்ரக்சர்டு கொரி லாங்குவேஜ் டேட்டா பேஸில் வந்து சம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆர் ப்ராஜெக்ட்ஸ் ஏதாவது பண்ணியிருந்தீங்கன்னா பெட்டர் அப்படின்னு இருக்காங்க. அதுக்கப்புறம் மைக்ரோசாஃப்ட் எக்ஸலில் உங்களுக்கு வந்து ஏதாவது சம் நாலேஜஸ் இருந்தால் பெட்டர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஃபெமிலாரிட்டி வித் டூல்ஸ் சச் அஸ் மெட்டாபேஸ், பவர் BI ஆர் கூகுள் டேட்டா ஸ்டுடியோ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் வந்து ஒரு டேஷ்போர்ட் கிரியேட் பண்ணுற ஒரு ரிப்போர்ட் ஜென்ரேட் பண்ணுற ஒரு டூல்ஸ் தான். ஸோ இதில் வந்து உங்களுக்கு சம்திங் பேசிக்காக வந்து சம் நாலேஜஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நாலேஜ் ஆஃப் பேசிக் ஸ்டாட்டிக்ஸ், எக்ஸாம்பிள் ஹைப்போதிசிஸ் டெஸ்டிங் அண்ட் ரெக்ரெஷன்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு வந்து பேசிக்காக மேத்தமெட்டிக்கலில் ஸ்டாட்டிக்ஸ் அப்படிங்கிற ஒரு போர்ஷனில் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக நாலேஜ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதில் எக்ஸாம்பிளாக அவங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஹைப்போதிசிஸ் டெஸ்டிங் அண்ட் ரெக்ரெஷன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து உங்களுக்கு பேசிக்காக ஸ்டாட்டில் வந்து உங்களுக்கு சம் நாலேஜஸ் இருக்கணும், அதாவது மேத்தமெட்டிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தெரியும், அவங்க அதில் வந்து உங்களுக்கு நாலேஜ் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க இந்த பாயிண்ட்ல மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஷுட் ஹேவ் எக்ஸ்பர்டைஸ் இன் ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ் சச் அஸ் பைத்தான்ஸ் டு ஏபிள் to perform tasks like extracting data from database to an Excel or manipulation of data to generate insights அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு வந்து சம் ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜஸ் தெரிஞ்சிருக்கணும். ஸோ இப்போ வந்து டேட்டா அனலிஸ்ட், டேட்டா சயின்ஸ்க்குனாலே இப்போ வந்து பிஸ்னஸ் அனலிஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கனாலே வந்து பைத்தான் லாங்குவேஜ் தான் கேட்டுட்டு இருக்காங்க. அதனால உங்களுக்கு பைத்தான் லாங்குவேஜ் தெரியணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதெல்லாம் எதுக்கு தெரியணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அந்த டேட்டா வந்து இன்சைட் ஜென்ரேட் பண்ணுறதுக்காக தெரியணும். அதாவது டேட்டா விசுவலைசேஷன், சம் டேட்டா கிளீனிங், டேட்டா ஜென்ரேஷன், அதுக்காக வந்து உங்களுக்கு பேசிக்காக பைத்தான் தெரியணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது உங்களுக்கு டேட்டா பேஸ்லேருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி அதுக்கப்புறம் அந்த பைத்தானில் இம்போர்ட் பண்ணி அதுக்கப்புறம் அந்த மாடல் எப்படி கிரியேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, பிக் டேட்டா அண்ட் மெஷின் லேர்னிங் நாலேஜ் இஸ் அ பிக் ப்ளஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு வந்து பிக் டேட்டாவில் இல்லை மெஷின் லேர்னிங்கும் சம் நாலேஜஸ் இருந்தால் அது வந்து ஒரு வேல்யூவான ஆடடான ஒரு ப்ளஸ் பாயிண்ட் தான் சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் இப்போ குவாலிஃபிகேஷன் பார்த்துட்டு, ஸோ இப்போ ஜாப் எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஆக்சுவலி கீழே ஸ்க்ரால் பண்ணிட்டு வந்தீங்கன்னா அப்ளை டு ஜாப் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த அப்ளை டு ஜாப்ல பேசிக் டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் பேசிக் டீட்டெயில்ஸ் என்னென்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இதில் கொடுத்துருக்க எல்லா ஃபீல்டுமே வந்து உங்களுக்கு ரெக்ரூடான ஃபீல்டு தான். ஸோ அந்த ரெக்ரூட் ஃபீல்டில் வந்து நீங்கள் எல்லாமே என்டர் பண்ணி தான் ஆகணும். ஸோ அந்த ரெக்ரூட் ஃபீல்டில் என்னென்ன கேட்டிருக்காங்கன்னா, உங்களுக்கு வந்து ஃபுல் நேம் கேட்டிருக்காங்க, அதாவது இங்கே ஃபர்ஸ்ட் நேம் அண்ட் லாஸ்ட் நேம் கேட்டிருக்காங்க. உங்கள் ஃபர்ஸ்ட் நேம் கொடுத்துக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்கள் இன்ஷியல் கொடுத்துக்கலாம், அப்படின்னா அப்பாவோட ஃபாதரோட நேம் கொடுத்துக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் என்ன கேட்டிருக்காங்கன்னா, இமெயில் அட்ரஸ் கேட்டிருக்காங்க. ஸோ உங்களோட வேலிடான இமெயில் அட்ரஸ் கொடுத்துக்கோங்க. பிகாஸ் உங்களோட வேலிடான இமெயில் அட்ரஸில் மட்டும்தான் உங்களுக்கு வந்து ஃபர்தராக அவங்க காண்டாக்ட் பண்ணுவாங்க. கால் எதுவுமே எந்த ஒரு கம்பெனிஸ்லேருந்துமே கால் வராது. இமெயிலில் மட்டும்தான் உங்களுக்கு ஃபர்தராக காண்டாக்ட் பண்ணுவாங்க. அது நீங்கள் செலக்ட் ஆனாலும் சரி ஆகலனாலும் சரி இமெயிலில் மட்டும்தான் உங்களை காண்டாக்ட் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் ஃபோன் அப்படிங்கிற ஆப்ஷன், அதாவது நம்ம மொபைல் நம்பர் கேட்டிருக்காங்க. அந்த மொபைல் நம்பர் வந்து ரெக்கார்ட் ஃபார்ம் இல்லை. ஸோ அதனால் நீங்கள் அதுக்கு விருப்பமாக இருந்தால் கொடுத்துக்கலாம், இல்லைனா வந்து நீங்கள் வந்து ஆப்ஷனில் விட்டுறலாம்.
ஸோ கீழே பார்த்தீங்கன்னா ரெஸ்யூம் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ரெஸ்யூம் பார்த்தீங்கன்னா ஒரு ரெக்ரோடான ஃபீல்டு. ஸோ அதனால் கீழே சூஸ் ஃபைல் கொடுத்து உங்களோட ரெஸ்யூம்ஸை நீங்கள் வந்து அட்டாச் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஸோ உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ஏதாவது இருந்தால் இல்லை வந்து இன்டர்ன்ஷிப் வேறு ஏதாவது வெளியே பண்ணியிருந்தா கூட நீங்கள் வந்து இதில் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் என்ட்ரு பண்ணிக்கலாம். அப்படின்னா ஃப்ரெஷர்னு நீங்கள் வந்து என்ட்ரு பண்ணிக்கலாம். உங்களுக்கு சப்மிட் அப்ளிகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பட்டன் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பட்டன் நீங்கள் எல்லா ஃபீல்டும் என்ட்ரு பண்ணிவிட்டு ஒரு தடவை ரிவ்யூ பார்த்துக்கோங்க கரெக்டாக இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு. ஸோ அந்த ரிவ்யூ பார்த்ததுக்கப்புறம் சப்மிட் அப்ளிகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துக்கோங்க. ஸோ சப்மிட் அப்ளிகேஷன் கொடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு ஃபர்தராக மெயில் வரும். பிகாஸ் நீங்கள் வந்து உங்களோட ரெஸ்யூம் வந்து கொஞ்சம் ப்ராப்பராக ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அப்ளிகேஷன் போடுங்க. ஸோ பிகாஸ் இங்கே பாருங்கள் கீழே கேண்டிடேட் ட்ராக்கிங் சிஸ்டம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்களோட ரெஸ்யூம் வந்து ரெக்ரூட்டர் கண்டிப்பாக பார்க்க மாட்டார். அந்த ஏஐ தான் உங்களை வந்து ட்ராக் பண்ணி பார்க்கும். ஸோ இந்த லிங்க் பார்த்தீங்க இந்த இன்டர்ன்ஷிப்போட லிங்க் பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷனில் மென்ஷன் பண்ணுறேன். ஸோ அதை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இன்டர்ன்ஷிப், டேட்டா அனலிஸ்ட், டேட்டா ஃப்ரெஷர்ஸ், டேட்டா சயின்ஸ் ரிலவெண்ட்டாக ஜாப் போடுங்க, இன்டர்ன்ஷிப் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதுக்காக தான் வந்து டேட்டா அனலிஸ்ட், டேட்டா சயின்ஸ்க்கான ஸோ அவங்களுக்காக தான் இந்த கான்டென்ட் மேக் பண்ணது. ஸோ இந்த கான்டென்ட் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக இல்லைனா கூட யூஸ்ஃபுல்லாக இருக்க பீப்புள்ஸ்க்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். ஸோ இப்போ ஃப்ரெஷராக ஜாப் தேடிட்டு இருக்க, இல்லை ஃபைனல் இயர் ஆர் ஃபஸ்ட் இயர், செகண்ட் இயர், தேர்ட் இயர், ஃபோர்த் இயர் படிச்சுட்டு இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இன்டர்ன்ஷிப் தேடிட்டு இருக்க பீப்புள்ஸ்க்கு வந்து கண்டிப்பாக இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கு ரொம்பவே வந்து இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ கைஸ்.